நார்த் சென்னையோட ஒரு சின்ன ஓவர்வியூ பார்த்துடலாம். ஆப்வியஸ்லி சவுத் எப்படி வந்து ஒரு ஐடி ஹப்போ, நார்த் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப். ஒரு இண்டஸ்ட்ரி வருது அப்படின்னா நார்த்தை பேஸ் பண்ணி தான் இண்டஸ்ட்ரீஸ் அதிகமா வரும். ஸோ அதுல நீங்க வந்து மீஞ்சூரா இருக்கட்டும், எண்ணூர் போர்ட்டா இருக்கட்டும், மணலி இண்டஸ்ட்ரீஸா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரி பேஸ் பண்ணி இருக்கிறதெல்லாம் நார்த்ல தான் அதிகமா இருக்குது. அதே மாதிரி மெட்ரோ எக்ஸ்டென்ஷன் எங்கிருந்து ஃபேஸ் 2ல பார்த்தீங்க அப்படின்னா மாதாவரம் டு சோழிங்கநல்லூர், மாதாவரம் டு சிறுசேரி. மாதாவரம் அப்படிங்கிற பிளேஸ் வந்து நீங்க நார்த் சென்னைக்கு ஃபேமஸான பிளேஸ். ஸோ இப்போ ரீசெண்டாக பயங்கர ஹைக் வந்து நார்த் சென்னை அட்டன் பண்ணிட்டு இருக்குது. அது போக அவுட்டர் ரிங் ரோடு பிளஸ் எக்ஸ்பிரஸ் ஹைவே வந்து கனெக்டிவிட்டி இங்க நார்த் சென்னையில இருந்து தான் வருது. அதே மாதிரி ப்ராப்பர்ட்டியோட ரேட் அப்படின்னு பார்க்கும்போது வென் கம்பேர்ட் டு சவுத் சென்னை வந்து நார்த் சென்னை ரொம்ப ரொம்ப லோ. சரி, லோவா இருந்தா என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேக்குறீங்களா? ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கி வச்ச ஸ்கொயர் ஃபீட் 5000 ரூபாய்க்கு வருது அப்படின்னா உங்களுக்கு எத்தனை % growth? 400% growth வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அப்ப ஒரு ப்ராப்பர்ட்டியை 1000 ரூபாய்க்கு வாங்கி 2000 ரூபாய்க்கு இல்ல 1500 ரூபாய்க்கு வர்றது பெனிஃபிட்டா, 5000 ரூபாய்க்கு வர்றது பெனிஃபிட்டா? அப்ப எந்த சென்னை எந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட்னா வாங்கலாம் அப்படிங்கறத நீங்க பாத்துக்கோங்க.